பரதவ அரசாணை வேண்டும். வணங்குகிறேன் பரதவ இன குடிகளை. தற்போது அதிகமாக காதில் வாங்கும் சொல் பரதவ அரசாணை வேண்டும். யார் நீ? உனக்கு ஏன் பரதவ அரசாணை? தமிழர்களின் தாய்க்குடிகளில் ஒன்று இந்த பரதவ குடி. எல்லோரும் இயற்கையோடு வாழக் கற்றுக்கொள்ளும் போது இயற்கையை எதிர்த்து வாழக் கற்றுக்கொண்டவன். எல்லோரும் கிடைத்த பொருளை உண்ணும் போது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க பண்டமாற்று உருவாக்கியவன் பரதவன். ஆம், முதலில் பண்டமாற்று எது? மீனும் உப்பும் தானே. மீனை வேட்டையாடியும் உப்பை விளைவித்தும் பண்டமாற்றினான். 12,000 வருடங்களுக்கு முன்பே பூம்புகாரில் இருந்து எகிப்துக்கு வணிகம் செய்த வரலாற்று சான்று காலச்சுவடுகள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. தொல்குடிகளில் ஒன்று பரதவக்குடி. சான்று தொல்காப்பியம், புறநானூறு, சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை, பெரும்பானாற்றுப்படை மற்றும் பல. உன் இனத்தில் அரசனா இல்லை? பாண்டிய வரலாற்றை உருவாக்கியவன் பரதவன். கரிகால் சோழன், பூம்புகாரின் மன்னன் பல்வேல்மத்தி, தொண்டைமான், இளந்திரையன், திரையன் மற்றும் பல மன்னர்களும் இதில் அடக்கம். ஏன் இன்னும் சொல்ல போனால் நிகழ்காலத்தில் முதலில் கிபி 1618 வெள்ளையனை எதிர்த்த வருணகுலத்தான் என்கிற காத்தான் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர். முதலில் வெள்ளையனை எதிர்த்த போராளியும் பரதவனே. ஆம், வேண்டும், பரதவ அரசாணை வேண்டும். இது காலத்தின் தேவை. சுனாமிக்கு பிறகு ஓங்கி ஒலித்திருக்க வேண்டும். இப்போது கேட்பது காலம் சென்றுதான். அதனால் இனம் ஒன்றாகி வென்றாக வேண்டும். சுனாமிக்கு பிறகு யார் யாரோ நமக்குள் ஊடுருவி வருகிறார்கள். நமக்குள் பிரிவினையை தூண்டுகிறார்கள். இப்போது ஏன் என்று கேட்க நாதியில்லை. எதிர்காலத்தில் இனமே அழித்து ஒழிக்கப்படும். தெற்கே ஓக்கி புயலில் வீழ்ந்தோம், உயிரை மீட்க ஒருவருமில்லை. மத்தியில் கஜா புயலில் வீழ்ந்தோம், நாதியற்று போனோம். வடக்கே தானே புயலில் கேட்பாரற்று கிடந்தோம். தொடர்ந்து இலங்கை இராணுவத்தால் உறவுகளை பறிகொடுத்து வருகிறோம். ஒரு வல்லமை வந்து துணை நிற்கவில்லையே. எனவே நாம் ஒன்றாகி வென்றெடுப்போம் பரதவத்தை. அடிப்படையில் நாம் யார் என்பதை உணர வேண்டும். சிந்து சமவெளி தமிழன் பரதவனே. பாண்டிய வரலாற்றில் பெரும்பகுதி பரதவ வரலாறே. பட்டினவர், மரக்காயர், நாட்டார், கரையர், முத்தரையர், வருணகுல முதலி, செம்படவர், பருவத ராஜகுலம், அம்பலக்காரர், வளையர், பட்டங்கட்டி, பரவர், முக்குவர், திமிழர், உமனர் இவர் அனைவரும் பரதவர்களே. நமக்குள் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் உண்டுதான். அதை நாமே சரி செய்து கொள்வோம்.